அதான் கோழி வந்து ஏன்னா கீழே வந்து இந்த ஆடுங்களுக்கு போடுற புண்ணாக்கு இதெல்லாம் கீழே கொட்டுறது இல்லையா, அதனால வந்து கீழே கோழியை நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். மந்த்லி எவ்வளோ வந்து சம்பாதிப்பாங்க? மந்த்லி ஒரு 3லேருந்து 4 இது வரும். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பண்ண வைக்கும் போது எப்படின்னா அவங்களுக்கு தெரியல அடையாளம். நம்ம எப்படி தீனி போடணும், எவ்வளோ நம்ம பில்லு போடணும், அந்த தண்ணி கொடுக்கணும்னு நமக்கு தெரியல. ஹலோ வணக்கம் மக்களே, இங்கே எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா பரன் மேலே வந்து ஆடு வளர்க்குறாங்க. ப்ளஸ் வந்து இங்கே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அகலக்கோட்டை ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே ஆடெல்லாம் வளர்க்குறாங்க. எவ்வளோ ஆடு இருக்குன்னு தெரியல. நம்ம வந்து உள்ளே போய் கேட்கலாம், இந்த எவ்வளோ ஆடு வளர்த்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ நாள் இது வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த மெட்டீரியல்லாம் எவ்வளோ செலவாச்சு, ப்ளஸ் வந்து ஆடு வளர்க்குறத விட்டு இவங்க வந்து கோழி தனியாக வந்து கீழே வந்து வளர்க்குறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இது வந்து தொழில் வந்து பண்ணிட்டுருக்காங்க. எந்தெந்த மாதிரியெல்லாம் தொழில் பண்ணுறாங்க, எப்படி வந்து வியாபாரம்லாம் நடந்துட்டு வந்து ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்படி தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, வாங்க அப்படியே நம்ம அவர்கிட்ட என்னென்ன இதெல்லாம் இருக்குதோ அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணா, நம்ம பேர் வந்து முருகேஷ். நம்ம வில்லேஜ் வந்து அகலக்கோட்டை. இப்போதான் ஸ்டார்டிங்காக நம்ம இது பண்ணிட்டு இருக்கீங்க ஆடு வளர்ப்பு. நம்ம வாங்கின்னு வந்திருக்கிறது சந்தையில் வாங்கின்னு வந்திருக்கீங்க, குங்குனூர் சந்தையில் பறைய மேலே ஆடு வளர்க்குற மாதிரி பிளான் பண்ணி இது பண்ணியிருக்கீங்க. நாங்கள் ஆடு வளர்க்குறீங்க. இதுக்காக வந்து இந்த ஐடியா வந்தது. இப்போ பரன் மேலே நீங்களும் வந்து தனியாக ஆடு வளர்க்கணும்னு எதனால வந்தது? பறன் மேலே ஆடு வாங்கின்னு வந்து நம்மளே ஒரு ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வளர்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒருத்தர் தான் வளர்த்துருக்கீங்கன்னா? இல்லை, ஃப்ரெண்ட்ஸு ஒரு பையன் இருக்குது. நீங்கள் 2 பேர் சேர்ந்து இது வளர்க்குறீங்க? ஆமாம், 2 பேர் வளர்த்துங்க. இப்போ வந்து என்னென்ன இப்போ ஆடுங்க வாங்கிட்டு வரீங்க? ஆமாண்ணா. எந்த சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்க? எவ்வளோ ரேட்டு? சந்தை வந்து கர்நாடகா இதில் எடுத்துன்னு வந்துட்டு இருக்கீங்க, குங்குன்பள்ளி அப்படின்ட்டு. அங்கேருந்து வாங்கின்னு வந்து நம்ம இப்போ வளர்த்துட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு அங்கே 7000 ரூபாய் வந்துச்சு ஒரு தலை. இப்போ ஒரு 1 மந்த் ஆகிட்டு இருக்குது வளர்த்துட்டு. ஆனால் நம்மளுக்கு வந்து செப்பரேட் தான் விழுந்துருக்குது. மேட் ஒரு இடத்துல வாங்கினுங்க, இந்த சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் ஒரு செப்பரேட்டாக தான் விழுந்துருக்குது. நம்மளுக்கு வந்து மேட் வந்து கர்நாடகா சைட்லேருந்து தான் வாங்கினீங்க. இதெல்லாம் நம்ம ஓனாக இங்கே நம்ம லோக்கலில் வாங்கின மெட்டீரியல் எல்லாம். கோழி வந்து ஏன்னா கீழே வந்து இந்த ஆடுங்களுக்கு போடுற புண்ணாக்கு இதெல்லாம் கீழே கொட்டுறது இல்லையா, அதனால வந்து கீழே கோழியை நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஆடு போடுற சாணி அதெல்லாம் கீழே நல்லா கோழி கெதிர் கொடுக்கும், அதனால நல்லா இருக்கும். எருவும் நல்லாவும், மேலே கோழியும் நல்லா இதாகும், மேலே ஆடுங்களுக்கும் எதுவும் நோய் பரவாமல் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஐடியா வந்து ஆடு வளர்க்கணும் ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அங்கே நமக்கு தெரிஞ்சவங்க வந்து கர்நாடகாவில் பண்ணிட்டு இருக்காங்க, பெத்தபல்லாபுரம் அப்படின்ட்டு, அங்கே பெரியபல்லாபுரம். அவங்கள பார்த்துட்டு தான் அங்கே வந்து பார்த்துட்டு வந்தீங்க. சரி நம்மளும் ஓனாக வளர்க்கலாம் அது மாதிரின்ட்டு வந்து நாங்களும் எங்கள் சொந்தமாக எங்கள் லேண்ட்லேயே நாங்கள் ஒரு 200 ஆடு வளர்க்குற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி இது போட்டிருக்கோம். ஏன் நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் வாங்கலாம் இல்லை? அது நம்மளுக்கு தெரியல. நான் ஸ்டார்டிங் நம்ம இப்போதான் நான் ஸ்டார்டிங் பண்ணிது, அதனால நம்ம அப்போ தெரியாமல் நம்ம அப்படியே பண்ணிட்டீங்க. இது ஆனால் கீழேருந்து 7 அடி மேலே இருக்குதுன்னா, இப்படி லாங் வந்து 40 அடி இருக்குது, இது வந்து 30 அடி இருக்குதுண்ணா. 30க்கு 40 போட்டிருக்கீங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து சீட்டு இதெல்லாம் வந்து சீட்டு வந்து 420 ரூபா விழுந்துருக்குது ஒரு மேட்டு, கீழே ஆடுங்க நிற்கிற மாதிரி மேட்டு. அப்புறம் இது வந்து நம்மளுக்கு 10 கணக்கு தான் இது வந்திருக்கும், ஆங்கல் இதெல்லாம் செப்பரேட்டாக. சீட்டு செப்பரேட் தான் வாங்கணுங்க. நம்ம ஆடு வந்து நம்ம இதுலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறது 7000 ரூபாய் வந்துருக்குது ஒரு ஆடு மேலே. வந்து 200 ஆடு வாங்கின்னு வந்திருக்கீங்க, ஒரு மாதம் ஆயிருக்குது வாங்கின்னு வந்து. இப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன இதாகணும்ன்ட்டு எல்லா அவங்களுக்கு கேட்டுட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே ஃபீட்ஸு இதெல்லாம் என்னென்ன தராங்க, புண்ணாக்கு இதெல்லாமே ஆடுங்களுக்கு அது பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டார்டிங் இப்போ வளர்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதனால என்ன எப்படி வரோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன். செலவு அதுதானா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆடு செப்பரேட் விட்டாலும் ஆடு மேலே 7000 ரூபாய் விழுது. நமக்கு 200 ஆடு இருக்குது. அப்புறம் இது மெட்டீரியல் எல்லாம் வந்து அப்ராக்சிமேட்டு ஒரு 7 லட்சம் இருந்திருக்குது. ஆனால் செட்டுக்கு மட்டும் நம்ம நீங்கள் ஆடு போட்டிருக்கீங்களா, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் அங்கே போய் கேட்ட இடத்துலலாம் அவங்களுக்கெல்லாம் ப்ராஃபிட் எல்லாம் இருக்கா இந்த ஆடுல? பரவாயில்லண்ணா, அங்கெல்லாம் நல்லா இருக்குது. அப்ராக்சிமேட்லி மந்த்லி எவ்வளோ வந்து சம்பாதிப்பாங்க? மந்த்லி ஒரு 3லேருந்து 4 இது வரும். அவங்க எவ்வளோ 100 ஆடுக்கு வச்சிருக்காங்க? 100 ஆடு மேலே வச்சிருக்காங்க. அவங்க இது நீங்க வந்து எவ்வளவு ஆடுங்கள்லாம் இருக்கு, ரக ஆடுங்கள்லாம். ஏன் நீங்க வந்து இந்த செம்மறி ஆடு வந்து சூஸ் பண்ணி இதை எடுத்து போட்டிருக்கீங்க?
ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ஆடு இது வளர்க்குறதுக்கானா நம்ம இது வந்து நம்மளுக்கு நல்லா இது பெனிஃபிட்டாக இருக்குது. இது வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது இதில் வந்து நம்ம வாங்கும்போது 50 கிலோ இருக்குது. இப்போ வந்து இதுவாக இருந்தாங்கன்னா 30 கிலோ வரையில எடை ஏறுது இது சீக்கிரமாக. அதனால தான் அது வந்து சீக்கிரமாக எடை ஏறுது கம்மி. அதனால இது நம்ம வளர்த்துட்டு இருக்கோங்க. ஆனால் காலையில் வந்து நம்ம புண்ணாக்கு கொடுக்குறோம், சோளம் இது கொடுக்குறோங்க, அப்புறம் ஆரி கொடுக்குறோங்க. காலையில் சாயந்தரம் அது மாதிரி கைத்தி தீவனம் கொடுக்குறேங்க. அதை விட்டு 2 மணி நேரத்துக்கு ஆரிப்பில் கொடுக்குறேங்கண்ணா. பச்சை பில் எதுவும் கொடுக்குறது இல்லைண்ணா. பேர் வந்துட்டு எம் பாபுன்னு சொல்லிட்டு, நான் வந்து டெய்னி கொட்டா லோக்கலு. நான் வந்து ஒரு வெட்டினரி ப்ராக்டிஷனர். அதாவது வந்து எப்படின்னா ஏஐ டெக்னீஷியன். ஒரு 15 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறேன் இந்த டெய்னி கோட்டா கிளமங்கலம். இதில் வந்து இந்த ஷெட்டை வந்து தம்பி என்ன சொன்னோம்னா, ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்து பண்ண போடணும், அதுக்கு வந்து ஐடியா கொடுங்கன்னு சொன்னாப்புல. இல்லை ஷெட்டெல்லாம் இவங்க தான் போட்டு வச்சுருந்தாப்புல. பிபிஆர் வேக்சின் போடணும், அப்புறம் வந்துட்டு புட்டன் மவுத் வேக்சின் போடணும்னு சொன்னேன். அப்புறம் வந்து ரொம்ப ஃபீவர் இருக்குது, ஆடுங்கள்லாம் இறந்து போகுதுன்னு சொல்லி பிபிஆர் அட்டாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக் போட்டாச்சு 2 வாட்டி. இப்போ வந்து ஹெல்த்தி நல்லா இருக்கணும், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா பிபிஆர் வேக்சின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா டோஸ் படுத்துது எல்லாமே வந்து எப்படின்னா இந்த ஃபீவர் இருக்கிறத வந்து நம்ம தனியாக பண்ணுவோம், ஃபீவர் இல்லாத வந்து தண்ணி பண்ணுவோம். அதில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிற தனியாக, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தனியாக வந்து அது பண்ணி நம்ம வந்து வேக்சின் போட்டுருவோம். இப்போ பொதுவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆட்டு பண்ண அது மாதிரிலாம், அவங்க வந்து செய்யக்கூடிய தப்பு என்ன? குட்டியை வாங்கிட்டு வந்து ஆமாம், செய்யக்கூடிய தப்பு அப்படின்னா அதை வந்து பிபிஆர் வந்து ஒரு நோய் வந்து ஏதாவது வந்து பாதிப்பட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம தனியாக வைக்கணும். இங்கே என்ன பண்ணாங்கன்னா வந்து ஆமாம் அந்த மாதிரி வந்து நம்ம தனியாக வந்து வச்சு மெயின்டைன் பண்ணோம்னா பிரச்சனை இருக்காது. இவங்க என்ன பண்ணாமல் கேங்கில் விட்டு வரும்போது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும், ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்புறம் வந்து புட்டன் மவுத் வரும், அப்புறம் வந்து பிபிஆர் நிறைய வரும். பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதில் வந்து கேங்கில் 100 இருந்துச்சுன்னா 2 போச்சு நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகிடும்ல. மழை காலத்தில் வந்துட்டு நிறைய வந்து சளி பிடிக்கும், இருமல் வரும், லூஸ் மோஷன் ஆகும். அப்படியே வந்து ஆடை இறந்து போயிடும், ஷீப் அண்ட் கோட் வந்து இறந்து போயிடும். இது நம்ம என்ன பண்ணோம்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய போடணும், ஓரல் சொல்யூஷன் கொடுக்கணும். இந்த சிரப்புங்க, லிக்விடுங்க, இந்த நரம்பு நீரோகைன் டெஸ்ட் சிரப்புங்க, இது லிவர் டானிக்குங்க, இதை கொடுத்து அப்புறம் வந்து நம்ம பீடில் வந்து நம்ம தீனி கொடுக்குறோம்ல அதில் வந்து நம்ம கொடுத்தோம்னா அந்த ஸ்டைடு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். செனவுசியில் வந்து செக்ஸ்வெல் செனவுசி போடுறோம், ஹார்ட்டுக்கு போடுவோம், மாட்டுக்கு போடுவோம். ஆமாம், 15-18 இயர்ஸாக பண்ணுவோம். நான் வந்து கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் இருக்காங்க. அவன் வந்து நம்ம அடிக்கடியே வந்து இந்த வேக்சின் போடணும்னு போடுவானுங்க. புட்டன் மவுத் வேக்சின் போடுவானுங்க, எப்எம்டி போடுவானுங்க, எல்எஸ்டி லம்பி ஸ்கின் டிசீஸ், இந்த நாடில் சொல்லுவோம்ல, இந்த பப்பகை அம்மா நோயின்னுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் வேக்சின் போடுறதுலாம் நம்ம கொடுக்குறோம் டாக்டர்ஸ் எல்லாம். அவங்கள போய் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். வில்லேஜாக போய் இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி வில்லேஜாக போய் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். வேக்சின் போட்டு ஊரை போய் ஒரு கேம்ப் மாதிரி போட்டு ஹெல்ப் பண்ணுவோம். தனியாக கவர்மெண்ட் மூலமாக வந்து அவங்க கூடும்போது வந்து ஹெல்ப் பண்ணுவோம். புரிதல் வந்து மக்களுக்கு புரியணும். ஆமாம், ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பண்ண வைக்கும் போது எப்படின்னா அவங்களுக்கு தெரியல அடையாளம். நம்ம எப்படி தீனி போடணும், எவ்வளோ நம்ம பில்லு போடணும், அந்த தண்ணி கொடுக்கணும்னு நமக்கு தெரியல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெடி ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதான் நம்ம வந்து ஃபேமிலி வந்து அக்ரிகல்ச்சர் இதில் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆடு வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஓனாக இது பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா. ஆடு வளர்க்குறது ப்ரீடிங் எதுவும் இல்லைங்கண்ணா. ஃபியூச்சர்லாம் வேணும்னா நாங்கள் அது மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அது மாதிரி இப்போ புது பசங்கள்லாம் வந்து ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, நிறைய தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உள்ள இப்போ வர விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆனால் பரவாயில்லண்ணா, அது வரலாம், நல்லா இருக்குதுண்ணா. வேற இடத்துல போய் நம்ம இது பண்ணுறத விட நம்மள ஓனா இது பண்ணுறதுனால நல்லா பெனிஃபிட் இருக்குது. ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இது யாரும் இது பண்ண முடியாது. நல்லா நம்மளே ஆடு வளர்த்துன்னு நம்ம கை மேலே நம்ம நிற்கிற மாதிரி நல்லா இதாக இருக்கும். ஆனால் இது மாதிரி தொழில் பண்ணால் பசங்களுக்கும் நல்லா இதாக இருக்கும். யார் வந்தாலும் தாராளமாக பண்ணலாம். இது மாதிரி வந்து ஃபியூச்சரில் இன்னும் வந்து நிறைய ஆடுங்க வளர்க்குற மாதிரி பிளான் இருக்குது. போடுறீங்க? வேணாம் அங்கே ஓகே ஆனாச்சா கைஸ். இப்போ வந்து இவர்கிட்ட எல்லாமே கேட்டு வந்து தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலி இவருக்கு வந்து கன்னடா தான், தமிழில் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசியிருக்காரு இந்த வீடியோ ஃபுல்லாக. நமக்கு யாராவது இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஆடு பார்த்துட்டு இங்கே ஃபுல்லாக ஆடு எல்லாம் ஃபுல் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து யாருக்கா ஆடு வேணும்னா இவரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து வீடியோலையும் கொடுக்குறேன், வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஈவினிங் டைமில் கால் பண்ண கூட இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ண கூட உங்களுக்கு வந்து தொடர்பு கொள்வாங்க. அது இல்லாமல் இது இன்னும் வந்து நிறைய வந்து ஆடு போடுறதுக்கெல்லாம் இருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஏதாவது மேக் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3 மந்த்க்கு அப்புறம் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறேன்.
நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வந்து பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.